بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. اتقوا الله. பெற்றோர்கள். சுயநலமின்றி யாரும் யாருக்கும் உதவாத இந்த உலகில் என் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லாமல் உனக்கு உபகாரம் செய்தவர்கள் தான் உன் பெற்றோர்கள். இந்த உலகில் யார் உனக்கு எவ்வளவு உபகாரங்கள் செய்துவிட்ட போதிலும், உன் உயிரை காப்பாற்றும் அளவுக்கு உனக்கு உதவிவிட்ட போதிலும், உன் பெற்றோர்கள் உனக்கு செய்த உபகாரத்திற்கு ஒருபோதும் என்னை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டு அடுத்ததாக நமக்கு சொல்லித்தரும் உபதேசம், நமக்கு சொல்லித்தரும் கடமை என்ன தெரியுமா? பெற்றோர்களை பாசத்தோடு பார்த்துக் கொள்ளுங்கள், அவர்களிடம் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் என்பது. மாறாக பெற்றோர்களை நோகடித்தவன் அல்லாஹ்வின் கோபத்தில் இருந்து தப்பவே முடியாது. பெற்றோர்களை அவமதித்தவன் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு போவான். பெற்றோர்களின் மனதை நோகடித்தவனுக்கு நல்ல மரணம் வராது. பெற்றோர்களின் மனதை காயப்படுத்தியவன் இந்த உலகிலேயே அதற்கான தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பான். பெற்றோர்களின் கோபத்தில் குளிர் காய்ந்தவனுக்கு நரகம் காத்திருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக நீ இந்த உலகில் அதிகம் நேசிக்க வேண்டியது உன் பெற்றோர்களைத்தான். அதிலும் குறிப்பாக உன் தாய். தாயின் உள்ளம் அல்லாஹ்வின் அதிசயமான அபூர்வமான படைப்புகளில் கட்டுப்பட்டதுதான் தாயின் உள்ளம். தாயின் உள்ளம் எப்பொழுதுமே அது கருணையின் இல்லம். எவ்வளவுதான் அந்த தாயின் உள்ளத்தை நீ நோகடித்த போதிலும் உனக்கு ஏதாவது ஒன்றென்றால் துடிதுடித்து போவாள் தாய். எவ்வளவுதான் நீ காயப்படுத்திய போதிலும் உன் மீது அக்கறையுள்ளவளாகவே இருப்பாள். அல்லாஹ்வின் தனிப்பெரும் அருள் அந்த தாயின் உள்ளத்தில் இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. தாயின் உள்ளம் எப்பொழுதுமே அது கருணையின் இல்லம். தாய்க்கு பணிவிடை செய்வதின் பலன் தெரியுமா உனக்கு? ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து கேட்பார், இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டேன், எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? என்ன பாவம் செய்தாய் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கும் பொழுது, நான் ஒரு கொலையாளி, கொலை செய்துவிட்டேன் என்பதாக சொன்னார். அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அலக்க உம்முன், உனக்கு தாய் இருக்கிறாளா என்பதாக கேட்டார்கள். இல்லை, எனக்கு தாய் இல்லை, என் தாய் என்னை விட்டும் பிரிந்து விட்டாள் என்பதாக சொன்னதற்கு, அப்படி என்றால் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறொரு வழி உனக்கு இல்லை, நீ அவனிடமே பாவ மன்னிப்பை கேள், அவன் நாடினால் உன்னை மன்னிப்பான் என்பதாக சொன்னார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய மாணவர், ஹஸரத் இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்கள் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் உனக்கு தாய் இருக்கிறாளா என்பதாக கேட்டீர்களே, என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன பதில், அவனுக்கு தாய் இருந்தாள் என்று சொன்னால் அந்த தாய்க்கு அவன் உபகாரம் செய்தால் அதுவே அவனுடைய பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்று சொன்னார்கள். வல்லாஹி லா அலமு அமலன் அஹப்ப இலல்லாஹி மின் பிர்ரில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக தாய்க்கு செய்யும் உபகாரத்தை விட அல்லாஹுக்கு பிடித்தமான செயல் எதுவும் இல்லை. அவ்வாறு தாய்க்கு உபகாரம் செய்யும் பொழுது பெரும்பாவங்களை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மில் பலருக்கு தெரியவில்லை தாயின் துஆவின் அருமை என்னவென்று. ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சுவனத்தோழர் இருக்கிறார் என்பதாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், என்னோடு சோனத்தில் இருக்கப் போகும் அந்த சோனத்தோழர் யார்? இந்த உலகிலேயே அவரை நான் காண வேண்டும் என்பதாக தன்னுடைய ஆசை ஆவலை வெளிப்படுத்திய போது அல்லாஹ் சொல்வான், மூசாவே, உங்களோடு சோனத்தில் இருக்கப் போகும் அந்த தோழர் ஒரு கசாப்பு கடைக்காரர். அவரிடம் இருக்கும் ஒரு உயர்ந்த சிறந்த எனக்கு மிகவும் பிடித்தமான அமல்தான் இந்த அந்தஸ்தை அவருக்கு பெற்றுத்தந்தது என்று சொன்னதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அமல் என்னவாக இருக்கும் என்பதை அறிய அவரை தேடிச் செல்கிறார்கள். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் ஆணைக்கிணங்க தன்னோடு சோனத்தில் இருக்கப் போகும் அந்த தோழரை காண்பதற்காக வேண்டிய ஆவலோடு செல்கிறார்கள். சென்று பார்க்கையில் கசாப்பு கடைக்காரர், அந்த கசாப்பு கடைக்காரர் தன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்க வியாபாரம் முடியும் வரை காத்திருந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடம் சென்று, நான் ஒரு பிரயாணி, உங்கள் இல்லத்தில் ஓரிரு நாட்கள் தங்க எனக்கு அனுமதிப்பீரோ என்பதாக கேட்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கசாப்பு கடைக்காரரோடு அவருடைய இல்லத்திற்கு செல்கிறார்கள். எதனால் இவர் என்னுடைய சோனத்தின் தோழர் என்பதாக அறிய வேண்டும் என்ற ஆசையோடு அந்த இல்லத்தில் நுழைந்தவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் காத்திருந்தது. அந்த கசாப்பு கடைக்காரர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் வீட்டின் மூலையில் நாற்காலி போட்டு, தாங்கள் அமர்ந்திருங்கள், நான் பிறகு உங்களை கவனித்துக் கொள்கிறேன், எனக்கு சில கடமைகள் காத்திருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு சென்றார். சென்று தான் கொண்டு வந்த இறைச்சி துண்டுகளை சமைத்து ஒரு கூடையை திறந்தார். கூடைக்குள் வயதான மூதாட்டி கூனி குறுகி அமர்ந்திருந்த அந்த மூதாட்டியை அவர் சுத்தம் செய்து அவர்களுடைய அசுத்தங்களை நீக்கி பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரையும் கொடுத்து தான் கொண்டு வந்த இறைச்சி துண்டுகளை தன் கரத்தால் ஊட்டி விடுகிறார். இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உற்று கவனிக்கிறார்கள். அந்த நபர் கசாப்பு கடைக்காரர் அந்த அம்மையாருக்கு ஊட்டிவிட்டு கொண்டே இருக்க, அந்த அம்மையார் ஏதோ ஒன்றை, உதடுகள் அசைகிறது, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை உற்று கவனித்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் வேலையை முடித்து வந்ததும் கேட்டார்கள், தோழரே, இந்த அம்மையார் யார்? யார் இந்த அம்மா? அதற்கு அவர் சொன்ன பதில், இவர்கள் என்னுடைய தாய். இங்கு இவர்களை கவனித்துக் கொள்ள யாருமே இல்லை. சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் எனக்கு இருப்பதோடு நானே இவர்களுக்கு பணிவிடையும் செய்து வருகிறேன். எந்நேரமும் என் தாயை சிரமம் பாராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். மனமகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நான் பணிவிடை செய்கிறேன். அது சரி, உன் தாய்க்கு நீ உணவை ஊட்டும் பொழுது அவர்களின் உதடுகள் அசைகிறதே, ஏதோ ஒன்றை சொல்கிறார்களே, என்ன சொல்கிறார்கள்? அந்த சப்தம் என் செவிகளில் சரியாக விழவில்லை, என்ன சொல்கிறார்கள் என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது அந்த மகன் சொன்ன வார்த்தை, என் தாய் எப்பொழுதெல்லாம் நான் அவர்களுக்கு பணிவிடை செய்வேனோ அப்பொழுதெல்லாம் துஆ செய்வார்கள். என்ன துஆ தெரியுமா? மகனே, அல்லாஹ் உன்னை மூசா நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வைப்பானாக என்று துஆ செய்வார்கள். அந்த துஆ தான் நான் எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தலையை தாழ்த்தி கொண்டார்கள். வெகு நேரம் கழித்து தன் தலையை உயர்த்திய மூசா நபி சொன்னார்கள், உன் தாயின் உதடுகளிலிருந்து வந்த அந்த பலகீனமான சப்தம், அந்த துஆ, என் செவிகளுக்கு கூட சரியாக வந்து சேராத அந்த வார்த்தை அல்லாஹ்வின் அர்ஷின் கதவுகளை தட்டிவிட்டது. நீதான் என்னுடைய சோனத்தின் தோழன், உன்னைத்தான் என் ரப்பு என் சோனத்தின் தோழனாக ஆக்கியுள்ளான். அதை பார்க்கத்தான் நான் இங்கு வந்தேன். நான் தான் மூசா கலீமுல்லா என்பதாக சொன்னார்கள். ارحمهما كما ربياني صغيرا